வெல்கம் அகைன் எவ்ரி ஒன். நம்ம இப்போ லைட் ப்ராப்பர்ட்டி ரிஃப்ராக்ஷன் எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணுது ஹோமோஜினியஸ் மீடியம் அப்படின்னா அது நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட்டு டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் ட்ராவல் ஆகையில சேம் கலர் லைட் வேவ் லென்த்து சேம் ஃபிக்ஸ்டு. சரிங்களா? அப்போ ஒரு வேவ் லென்த் ஒரு சேம் கலர்னா ஃபிக்ஸ்டு வேவ் லென்த். அந்த கலர் லைட்டு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் பண்ணுது. அப்ப இந்த செப்பரேட் லைன் என்னன்னு சொல்லலாம், இது ஃபர்ஸ்ட் மீடியம், இது செகண்ட் மீடியம் எடுத்துட்டா இந்த செப்பரேட் லைனை இங்க தான் மீடியம் சேஞ்ச் ஆகிற இந்த லைன், அதை இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸ். சரிங்களா? அப்ப மீடியம் இது வந்து ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம் அப்படின்னா இதுதான் செப்பரேஷன் லைன், அதை தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றோம். அப்ப ஒரு மீடியம்ல என்னது டிரான்ஸ்பரண்ட் மீடியம், டிரான்ஸ்குலன்ட் மீடியம், ஒபேக் மீடியம்னு இருக்கு. அப்ப டிரான்ஸ்பரண்ட்ல தான் லைட்டு ஈஸியா டிராவல் ஆகும். ஒரு ஃபிக்ஸ்டு கலர் லைட் எடுத்துட்டோம், வேவ் லென்த் சேம் ஒரு வேவ் லென்த் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு கலர் லைட். சரிங்களா? இப்ப ரெட், ஆரஞ்சு, எல்லோ அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. அப்ப அந்த லைட் டிராவல் ஆகுது ஸ்ட்ரைட் லைன்ல. அப்ப இங்க ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப எனக்கு இன்சிடென்ட் ஆங்கிள் என்னன்னு தெரியணும். இப்ப நார்மல் ரெஃபரன்ஸ் லைன் நார்மல் டிரா பண்ணணும். அப்ப இதுதான் இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. அப்ப இது இன்சிடென்ட் ரே. சரிங்களா? அப்ப என்ன ஆகும், உள்ளுக்குள்ள இந்த லைட் வந்து டிராவல் பண்ணுமா, அடுத்த மீடியம்க்கு போகுமா? அப்போதே இப்படி ஸ்ட்ரைட்டா போகணுமா? போகாம என்ன ஆகும் அப்படின்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். கிளாஸுக்கு ஏருக்கு, இத கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, இங்க ஏர்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆப்டிக்கல் டென்சிட்டி டிஃபர் ஆகிறனால இந்த லைட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி போக வேண்டிய லைன் வந்து ஒரு பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல். ஏன் அப்படின்னா கிளாஸ் ஹேஸ் மோர் ஆப்டிக்கல் டென்சிட்டி தென் ஏர். அப்ப டென்சர் மீடியம், ஆப்டிகலி டென்சர் மீடியம். அப்ப என்ன ஆகுது, இந்த லைட் பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த லைட் நேரா இப்படி போகாம பெண்டிங் டுவர்ட்ஸ் த நார்மல், இந்த நார்மலை நோக்கி ஸ்லைட்லி பெண்ட் ஆகி ஸ்ட்ரைட் லைனா போகுது. சரிங்களா? இப்படிங்கிறது இந்த எஃபெக்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ரிஃப்ராக்ஷன் சொல்றோம். இந்த பினாமினா, இந்த ஹேப்பன் ஆகிற இந்த பினாமினா தான் ரிஃப்ராக்ஷன் சொல்றோம். சரி, அப்ப இது என்னது, ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர். நார்மலுக்கும் இந்த ரிஃப்ராக்டட் ரேக்கும் இடையே உள்ள ஆங்கிள் தான் ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர். இப்ப சைன் ஐனா இந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு ஈக்குவல். இது வந்து என்னது, என்னன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சைன் ஐ டிவைடட் பை சைன் ஆர். சைன் ஐ எதை எப்படி கால்குலேட் பண்றோம், நார்மல். நார்மல்னா இந்த பிளைனுக்கு பர்பண்டிகுலர். இது இன்சிடென்ட் ரே, என்ன ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள்ங்கிற இந்த ஐ. இப்ப இத சைன் ஐ எடுத்துக்கிறோம், சைன் ஆர் எடுத்துக்கிறோம். இந்த ரிஃப்ராக்டட் ரே உள்ளுக்குள்ள என்ன ஆகுது, ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் ஆச்சு இல்லையா, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் வந்து டிராவல் ஆகுது இல்லையா ஸ்ட்ரைட் லைன்ல. அப்ப ரிஃப்ராக்டட் ஆங்கிள் ஆர். ரெண்டையும் ரேஷியோ எடுத்தோம்னா என்ன ஆகும், என் கிடைக்கும். ஆக்சுவலா இங்க 30 டிகிரில இன்சிடென்ட் ஆகுதுன்னா அதை விட கம்மியான டிகிரில தான் ரிஃப்ராக்டட் ஆகுது. ஏன்னா பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல். சரிங்களா? அப்ப ஆங்கிள் பிட்வீன் sin i sin r, ratio of the sin i to the sin r equal to n, refractive index க்கு ஈக்குவல். சரிங்களா? இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம இன்னொரு விதமா கூட டிஃபைன் பண்ணலாம். n equal to velocity of light in vacuum divided by velocity of light in given medium. சரிங்களா? அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கம்பேர் பண்றோம், வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம்ல அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கும், 3 × 10⁸ மீட்டர் பை செகண்டா இருக்கும். டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் கிவன் மீடியம், அது சம்திங் இதை விட கம்மியா இருக்கும். அப்ப எப்பவுமே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்னை விட அதிகமா தான் இருக்கும். ஒன்னை விட அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே லைட்டோட வெலாசிட்டி வேக்யூம்ல தான் அதிகம். வேற எந்த மீடியம்ல லைட் போனாலும் அதை விட கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன, இதை 3/2ன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இங்க டைரக்டா இங்க இம்ப்ளை இங்க எதை இம்ப்ளை பண்ணுது, இங்க c/vங்கிறது தான் சொல்லுது.
அப்ப 3/2ங்கிறத இந்த பார்ட்டை இந்த ஃப்ராக்ஷன் இந்த c/v-ய ஈக்குவேட் பண்ணி பாருங்க. அப்ப வேக்யூம்ல வெலாசிட்டி 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதே இது கிவன் மீடியம்ல இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள இந்த கிவன் மீடியம்ல 2 டைம்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் மீடியம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா அதுல 3 டைம்ஸ்ல வேகம் நம்ம 300 கிலோமீட்டர் வேகத்துல இருக்குன்னா இதுல 200 கிலோமீட்டர் வேகத்துல தான் இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு இன்டைரக்டா புரிஞ்சுக்கலாம். இப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? வெலாசிட்டி ஒரு மீடியம்ல இருக்கையில ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மீடியம்ல இருக்கையில இன்னொரு மாதிரி இருக்கும். இது லைட்டோட வெலாசிட்டி அப்படிங்கறதுதான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு இன்டைரக்டா தெரியப்படுத்துது. சரிங்களா? ஏன் இந்த மாற்றம் வருதுன்னா எப்பவுமே லைட்டோட ஸ்பீடு c ஈக்குவல் டு லேம்டா இன்டு ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி வந்து எதுவுமே மாற போறது இல்லை. ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகையில மாற போகாது. இந்த லேம்டா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்ப ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா ஒரு 50 ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னா அதே 50 ஃப்ரீக்வன்சி இப்படி போட்டோம்னா லென்த் அதிகமாகுது கம்மியாகுது இல்ல? சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எறும்பு வந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா எவ்வளவு இருக்கும், நம்ம 10 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா எவ்வளவு இருக்கும்? ஸோ 10 ஸ்டெப்புங்கிறது மாறாது. ஒவ்வொரு லிவிங் பீயிங்க்கும் அந்த 10 ஸ்டெப்போடைய அந்த வேவ் லென்த் மாறும். அது போடி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.